வணக்கம் மகளே! இன்னைக்கான பதிவில என்ன பார்க்குறோம் அப்டின்னா, நம்ப நார்மலா எல்லா ஆம்பிளிஃபையர்லயும் யூஸ் பண்ணுவோம். யூஎஸ்பி மாடியூல். யூஎஸ்பி மாடியூலுங்கும்போது அ பகாரியா யூஸ் பண்ணுவோம். அதேமாரி பிளேட்டு, சாம்கானு இந்த மாரி நெறைய பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது சின்னதா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய போர்டு இல்ல ஸ்கொயர் டைப்ல வரும் பார்த்தீங்களா, அந்த மாரி போர்டா இருந்தாலும் சரி, அ அந்த மாரி போர்ட்ஸ்லயுமே ஒரு 10 அதாவது வந்து 5 டூ 10 மீட்டர் ஓகேங்களா, அந்த மாரி கான்செப்ட்ல தருவாங்க. ஸோ அந்த மீட்டருக்குள்ள தான் வந்து பார்த்தோம்னா, அது வேலை செய்யும். ஓகேங்களா. நெறைய பேரு யூஸ் பண்ணும்போது டவுட் வந்திருக்கும். அதாவது வந்து நம்ப இப்போ பெட்ரூம்ல யூஸ் பண்ணுறோம் அப்டின்னா, இப்போ ஹாலுக்கு போனாலோ, இல்ல வந்து பார்த்தோம்னா வெளிய வரும்போதோ, அந்த இது அதாவது வந்து சில டைம்ல வந்து சிக்னல் வந்துட்டு கட் ஆகும். அந்த ஃபோன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாவே சாங் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஸ்டாப் ஆயிரும். வால் இருந்துச்சு அப்டின்னாலும் கண்டிப்பா லேக் ஆகும். அது செவுரு இருந்துச்சுனாலும், இல்ல அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. இது நம்ப சிக்னல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கான்செப்ட்ல நெறைய பேரு யோசிச்சிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பா லாங் வீடியோவா தான் இருக்க போகுது. கண்டிப்பா நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா. அதே மாரி ப்ளூடூத் ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம். யூஎஸ்பி மாடியூல் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, அது ஏன் அதே மாரி சிக்னல் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாரி நெறைய பேர் யூடியூப்ல அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி 2.4 ஜிகாபெட்ஸில தான் வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஜிகாபெட்ஸ் ஃப்ரீக்வன்சில தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாரி போர்ட்ஸ் எல்லாமே, அதாவது வந்து ப்ளூடூத்னாலே லோ பவர் ஒயர்லெஸ் டெக்னாலஜில தான் வந்து பார்த்தோம்னா வேலை செய்யும். அப்படிங்கும்போது அது லோ கரண்ட் தான் வந்து பார்த்தோம்னா கன்சியூம் பண்ணும். ஸோ ஷார்ட்டான டிஸ்டன்ஸில தான் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தோம்னா டிசைன் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது அது லாங் டிஸ்டன்ஸுக்கு பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. ஓகேங்களா. எஸ்பெஷலியா ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் யூஎஸ்பி மாடியூல்ல இருக்கிறது ஒரு சீப்பான ஒரு ப்ளூடூத் ஐசி, ஒரு சின்ன ஒரு பிசிபி ஆண்டனா வந்து பார்த்தோம்னா குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நீங்க இந்த போர்ட்ல நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜிக்ஜாக்கா வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பிசிபி ஆண்டனா. ஓகேங்களா. அதில அதான் வந்து லோ டிரான்ஸ்மிட் பவர் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க எல்லா போர்ட்லயுமே இப்போ ப்ளூடூத் இருக்க எல்லா போர்ட்லயும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாரி இருக்கிறதுல இதில் வந்துட்டு 5 டூ 10 மீட்டர் ரேஞ்ச் தான். அதுதான் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஏரியால மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும். அதேமாரி வால் இருந்தாலோ, இல்ல மெட்டல் ஏதாவது வந்து இருந்தாலோ, ஹியூமன் பாடி வந்து பார்த்தோம்னா பிளாக் பண்ணிச்சுனாலோ, ஸோ அந்த மாரி நம்ம கை வச்சு சிக்னல் அடைச்சோம்னாலோ, அந்த மாரி சிக்னல் வந்து இன்ஸ்டன்ட்டா வீக் ஆயிரும். ஓகேங்களா. அது நீங்க நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். அதனோட பிக்கெஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில ஆண்டனா வந்து பார்த்தோம்னா, சீப்பான யூஎஸ்பி ப்ளூடூத் போர்ட்ஸில வந்து ஒரு ஸ்மால் பிரிண்டட் பிசிபி தான் நான் போட்டிருப்பேன் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அதில ஜிக்ஜாக் கவர்ல காப்பர் லைன்ல வந்து பார்த்தோம்னா பார்த்திருந்தா தெரியும். ஓகேங்களா. ஸோ இது காப்பர் மிக்ஸர்ல பண்ணியிருப்பாங்க. இல்ல காப்பர் மிக்ஸர்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே இதில ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ மெட்டல் அதாவது வந்து ஆம்பிளிஃபையர் மெட்டல் பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தோம்னா, போர்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ மெட்டல் சிக்னலும் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா. அப்போ ப்ளூடூத் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா ரெட்யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வெளியும் வந்து பார்த்தோம்னா வச்சு ரெடி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரியல் மெத்தட் அப்படிங்கும்போது, சிக்னல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் ஆண்டனா வந்து பார்த்தோம்னா வைக்கணும். அப்படிங்கும்போது சம் ப்ளூடூத் மாடியூல்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஐபிஎக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதேமாரி ஆண்டனா பேட் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். நெறையா கான்செப்ட்ல ப்ளூடூத் பேட் இருக்கும். அப்போ சிக்னல் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டேபிள் ஆகும். அதேமாரி ரேஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக 100 மீட்டர் ரீச் வரைக்கும்லாம் கிடைக்காது. நம்ப அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 டூ 8 மீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ப இந்த ப்ளூடூத் போர்ட்ல வருது அப்படின்னா, மிஞ்சி போனா நம்ப எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணும்போது ஒரு 10 டூ ஒரு 15 மீட்டர் வந்து பார்த்தோம்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அது சம்டைம்ஸ் பாசிபிள் ஆகும். சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாரி கான்செப்ட் தான். அப்போ ப்ராப்பரான ஒரு மாடியூல் பொசிஷன் அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில வைக்கக்கூடாது. அதேமாரி மெட்டல் டச்சிங்கில வந்து பார்த்தோம்னா வச்சோம்னாலும் பிரச்சனை. இன்சைடு ஆம்பிளிஃபையர் நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது, அதேமாரி பேக் சைட்ல ஃபுல்லி க்ளோஸ்டு பாக்ஸில வச்சோம்னாலும் சிக்னல் வந்து பார்த்தோம்னா வீக் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் பேனல் பக்கம் ஒரு ஓப்பன் பிளாஸ்டிக் ஏரியால வந்து பார்த்தோம்னா வைக்கும்போது, இல்ல மெட்டல் டச் இல்லாம வைக்கும்போது பெஸ்ட்டா இருக்கும். அப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதேமாரி பெட்டரான ப்ளூடூத் வெர்ஷன் போர்டு வந்து பார்த்தோம்னா வாங்கணும். இப்போ ஓல்டு மாடியூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா 2.0 இல்ல 4.0 அப்படிங்கும்போது ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூடூத் 5.0 இருக்கு. 5.0 இருக்கு. அதேமாரி 5.1, 5.2 கூட வந்துருச்சு. ஸோ அப்போ ஸ்டேபிளா சிக்னல் குடுக்கும்போது, எஸ்பெஷலா ஆடியோ வந்து டிலேவும் கம்மியாகும். ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதேமாரி கிளீனான ஒரு பவர் சப்ளை குடுக்கும்போது,
சீப் நாய்ஸஸ் வந்து பார்த்தோம்னா பவர் சப்ளைலேருந்து அந்த ஆர்எஃப் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகும். ஸோ அதையும் அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ளூடூத் அன்ஸ்டேபிளாக ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போட்டு யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்டேபிள் இல்லாமல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ அதனால தான் சொல்லியிருப்பாங்க, இப்போது ரெகுலேட்டர் போட்டு நம்ம ப்ளூடூத்துக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்குமே, அதே மாதிரி பக் கன்வெர்ட்டர் போட்டு கொடுக்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி தெரில அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அந்த மெத்தடு அப்படிங்கும்போது காப்பர் ஒயர் வந்து பார்த்தோம்னா சால்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வேலை செய்யாது. ஓகேங்களா? காப்பர் ஒயர் லாங்காக சால்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது ப்ளூடூத் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் அதில் அந்த மாதிரி வேலை செய்யாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரேண்டமாக ஒரு லாங் ஒயர் வந்து பார்த்தா அட்டாச் பண்ணுறது, அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து பார்த்தோம்னா ரேப் பண்ணி ஷால்ட் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வேலை செய்யாது. அது டெக்னிக்கலாக அந்த மாதிரி வேலை செய்யாது. 2.4 ஜிகாபைட்ஸ் அளவுக்கு தான் அந்த ஆண்டனா வந்து எக்ஸாக்ட் லென்த் கால்குலேஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேண்டமாக ஒயர் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா சிக்னல் இம்ப்ரூவ் ஆகலாம். பட் ஆனால் அது பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ளூடூத் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ஆனால் லிமிட்டட் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா, ப்ளூடூத்தை வந்து லோ பவர் டெக்னாலஜியில் தான் வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும்போது சீப் ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸு, அதேமாதிரி ஸ்மால் ஆண்டனா, இந்த மாதிரி மெட்டல் என்க்ளோஸ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஆண்டனா இப்போது இம்ப்ரானிக்ஸ் கிட்டில் நிறைய கிட்டில் டிஎஸ்பி கிட்லேயே இருக்கட்டும், ப்ளூடூத் ஆண்டனா வந்து பார்த்தோம்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீளமாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருந்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது வேணால் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 டு ஒரு 12 மீட்டர் டு இல்லை 15 மீட்டருக்குள்ளே அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆண்டனா நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணுறதுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் வைக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி பவர் சப்ளை, ஸோ இதெல்லாம் நிறையா எல்லாமே கான்செப்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உள்ளே அடங்கியிருக்கும். ஸோ அதே மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆண்டனா வச்சு பண்ணுறதுக்கும், இதில் நார்மலாக நம்ம வச்சு பண்ணுறதுக்கும். பட் வைஃபை மாதிரி லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா தரும். ஏன்னா ஆண்டனா வச்சாலுமே மினிமம் 15 டு 18 இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எனாஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளூடூத் போர்டில் வந்து பார்த்தோம்னா அது லோவாக தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்தனே இருக்கும். ஓகேங்களா? ஒரு லோ ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்ட்ரென்த்தன் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ப்ரிஃபரபிள் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அதுமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் மேட்சிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளை டேக் பண்ணியிருந்து போட்டிருந்தாரு. ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அதே மாதிரி ஹைப் ஆப்ஷனும் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. சரி, ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?